ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் எம்பி கேமிங். இந்த வீடியோவில் நம்ம பக்ஷாட் விளாட போகிறோம், அதுவும் ரோப்ளாக்ஸில். இதுக்கு முன்னாடி நான் விளாண்டதில்லை, இப்போ தான் நான் விளாட போகிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே தெரில. அதுவும் யாருக்குள்ளே விளாட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என் தம்பி கூட தான் விளாட போகிறேன். பின்னாடியே சுற்றி இருக்கான் பார்த்தீங்களா, இவன் பேச மாட்டான். அதனாலேயே நம்மளே கமெண்ட்ரி கொடுத்து நம்மளே விளாண்டுக்கலாம் கைஸ். இப்போதைக்கு என்ன பண்ணோன்னா, முதல்ல ஒரு நல்ல சேராக பார்த்து உட்காரணும். பிசியில் நம்ம சேர் தேடி கண்டுபிடிக்க தேவையில்லை, நம்மளாக ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிரு கேமு. ஆனால் இந்த ரோப்ளாக்ஸில் நம்ம சேர் தேடி கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்குது கைஸ், இங்கே ஃப்ரீயாக தான் இருக்குது. இது 2 players கணக்கு தான். இங்கே வா, உட்காந்துட்டான். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பக்ஷாட்டில் ஃபஸ்ட்டு ரவுண்டு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் 2 பேத்துக்கும் ஃபஸ்ட் ரவுண்டு. இந்த ரவுண்டில் யார் ஜெயிப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் தான் ஜெயிப்பேன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஒரிஜினலு 1 டூப்ளிகேட்டு புல்லட்டு. ஒரு ஆளுக்கு 5 ஹெல்த்து போல். இப்போ எல்லாருக்கும் கேம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்லையே பார்த்திங்க அப்படின்னா என்னோட டென் தான். ராஜா நீயே வச்சுக்கோப்பா அந்த புல்லட்டை, எனக்கு வேண்டாம். சரியான அடி, ஒரு லைஃப் காணாமல் போயிடுச்சு. இதுதான் ஒரிஜினல் புல்லட்டு. அடுத்து டூப்ளிகேட் தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த நீயே சுடுப்பா. என்ன பொறுத்து சுட்டா சுட்டுருமா? சுடாதடா டேய். என்னையே நீ சுட்டுட்டு நீ இங்கேருந்து கிளம்பிடுவியா? அடுத்த புல்லட் உனக்கு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினச்சியா? எனக்கு தான். ஏன்னா எனக்கு தெரியும் அதில் புல்லட் இல்லைன்னு. ஒருவேளை அதில் புல்லட் வந்துருச்சுன்னு வையேன். ஓகே, இப்போதைக்கு ரவுண்டு 2. இந்த ரவுண்டு 2ல் பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது, ஏன் எனக்கே தெரியாது. இப்போ வின் பண்ண போகிற காசை எடுத்து ஜாலியாக ஜூஸ் வாங்கி குடிக்க போகிறேன். ஆனால் இங்கேயே ஜூஸ் வச்சுருக்கானுங்க. சரி, இந்த ஜூஸே குடிப்போம். சரி, இப்போதைக்கு ஒரே ஒரு ரியல் தான் இருக்குது, அதனால் நம்ம பயப்படவே தேவையில்லை. அதனால் இப்போதைக்கு யார் டேன்ப்பா? ஓ, இது ஏன் டேன் தானா? சரி, நானே என்ன சுட்டுக்கிறேன். கண்டிப்பாக இது புல்லட்டாக இருக்காது நம்புகிறேன். ஓ, இது ஒரிஜினலா? சுத்தம் போச்சு போங்க, அவ்வளோதான். இனிமேல் எல்லாமே அன்ரியலு. ஆனால் அது அவனுக்கு தெரியாதுல்ல. அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா கிளாஸை உடச்சி பார்த்துட்ருக்கான். சரியான மெண்டல், அதனால் அப்படி தான் இருப்பான். இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா அவனே சுட்டுக்குவான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா பார்த்துட்டான் கிளாஸ் வச்சு. அதனால் சொன்ன மாதிரியே அவனே சுட்டுக்கிட்டானா. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவான்னா, கிளாஸ் இல்லையா எதுவும் இல்லையா நம்மளை பார்த்தா சுடுவான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நினச்ச மாதிரியே சுடுறான்னா இதில் கண்டிப்பாக புல்லட் இருக்காது. ஷபா, இதுவாச்சும் நான் சொன்ன மாதிரி நடக்குது. இப்போ அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா அன்ரியலாக தான் இருக்கும். அதனால் நானே என்னை பார்த்து நான் சுட்டுக்கிறேன். நினச்ச மாதிரியே இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அன்ரியல் தான். இப்போ 3rd ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ரவுண்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிளாஸ் கிடச்சிது, அவனுக்கு தான் கிளாஸ் கிடச்சிது. ஆமாம், சரி, ஓகே, டன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஹெல்த் பூஸ்ட் கிடச்சிருக்கு, 3 ரியல். ஓகே தம்பி, இப்போ நீ உன் கதை முடிஞ்சுது. அவன்கிட்ட என்ன இருக்குது? அவன்கிட்ட செயின்ஸாக இருக்கு. அதை வச்சு நம்மளுக்கு 2 ஹெல்த்தாக கொண்டு வரலாம். முதல்ல என்ன பண்ணுவோன்னா ஹெல்த்தை போட்டுக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்து கம்மியாக இருக்குது. ஓகே, ஹெல்த்து போட்டாச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ணுவோன்னா இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதில் என்ன இருக்குது? ஒரிஜினல். சூப்பரு. எதுக்கு வேஸ்ட் பண்ணிவிட்டு வா, உனக்கு 2 லைஃபாக நான் குறைக்கிறேன். அவ்வளோதான். என்ன ஆப்ஷனு? அவனை தான். அவ்வளோதான், நோ ஆப்ஷன். ஓகே கைஸ், இப்போ நம்ம அவனுக்கு ஹெல்த்தே ரீஜெனரேட் பண்ணாத அளவுக்கு நம்ம இப்போ பண்ண போகிறோம். அவ்வளோதான். மிஷின் இப்போ அந்த ஒயரை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். ஹெல்த் அவனால் போட முடியாது. அவ்வளோதான். இப்போ யாரோ 10 உன்னோட 10 தாண்டா. அவன் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் குத்தி எங்கிட்ட இருக்க ஐட்டம் ஆட்டையை போட போகிறான். என்னத்தை ஆட்டையை போட போகிறான்? ஜூஸ் பாட்டில் தானே. ஜூஸ் பாட்டிலில் குடித்தா என்னடா ஆக போகுது? அதில் இருக்கிறத எடுத்துட்டான். தேவையா? இதை நீயே சுட்டுக்கலாம்ல. சரி, ஓ, கட் பண்ணிட்டாங்க கைஸ். அப்படின்னா அடுத்தது ரியல் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டான் போல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்தது ரியலாக தான் இருக்கும். சரி, பரவாயில்ல. அட பாவி, கண்ணெல்லாம் மயமயன்னு இருக்கேடா. சரி, இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கும் ஒயரை கட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. 2 பேரும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ யார் ஜெயிக்க போகிறாங்கிறது கேள்விக்குறி தான்.
இப்போதைக்கு நான் ஸ்ட்ரைட்டாக ஜூஸ் பாட்டில் எடுத்து நான் குடிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ரியலாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் நினச்ச மாதிரி அடுத்தது கன்ஃபார்ம் ரியலாக தான் வர வாய்ப்பு இருக்குது. ரியல் வந்துரு. சூப்பர், ரியல் வந்துருச்சு. இப்போ அவனுக்கு ஒரே ஒரு ஹெல்த்து, அவ்வளோதான். லாஸ்ட் லைஃப் வந்து அவனுக்கு கட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஒயரிங்மாக ஹெல்த்து போட்டாலும் அவனால் ரீஜெனரேட் பண்ண முடியாது. நோ லாங்கர் ஹெல்த். 4th ரவுண்டு கைஸ். இப்போ வந்து 4th ரவுண்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் ரம்பம் கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் மெடிக்கிட் கிடச்சிருக்கு. இப்போ யாரோட டர்ன்? ஏன் டர்ன் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அவன்கிட்ட பார்த்தீங்களா, அவன்கிட்ட வந்து ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனோட யூஸ் வந்து ஒருத்தனுக்கு வந்து கால் பண்ணி கேட்போம். கேட்ட உடனே அவன் வந்து சொல்லுவான், இந்த இதில் தான் வந்து ஒரிஜினல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரி, இப்போ அவனோட டர்ன் தானா? என்ன இவ்வளோ நேரம் யோசிக்கிறான்? இவ்வளோ நேரம் யோசிக்கிற அளவுக்கு அதில் என்ன இருக்குதுன்னு தெரியல. கிளாஸ் எடுத்து உடச்சிட்டான். இதில் என்ன இருக்குது? புல்லட் இருக்கா தம்பி? புல்லட் இருந்துச்சுன்னா என்ன பார்த்து சுட்டு பார்ப்போம். ஆமாம், புல்லட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது செயின் தான் போடுவான். எஸ், செயின் தான் போட்டிருக்கான். அப்போ புல்லட் அதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கன்ஃபார்ம். நினச்ச மாதிரி அவன் என்ன பார்த்தா சுடுவான். கரெக்ட், நினச்ச மாதிரி அவன் என்ன பார்த்தா சுடுறான். இப்போ 2 பேர்த்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஒரே ஒரு லைஃப் தான். 2 பேர்த்தில் யார் ஜெயிக்க போகிறோம், யார் தோக்க போகிறான்னு யாருக்கும் தெரியாது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம் ஃபைனல் ஹெல்த்து, நோ மோர் ஹெல்த்து. இப்போ அவனோட டர்ன் தான். கன்ஃபார்ம் இதில் புல்லட் இருக்கக்கூடாது. கையில் வேறு சங்கிலியை போட்டு வச்சுருக்கான். சுட்றாதரா, புல்லட் இருக்கக்கூடாதுரா தம்பி. அவன் கையில் ராசி இல்லை, அதனால் சங்கிலியை கழட்டு பார்ப்போம். இப்போ நான் சொல்கிறேன், இரு பார்த்துக்கிறேன். பார்த்துட்டதுக்கப்புறம் கரெக்டாக இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். ரியலு. அவ்வளோதான் தம்பி, இதோட உன் வாழ்க்கை க்ளோஸ். உன் வாழ்க்கை முடிஞ்சது. இப்போதைக்கு நான் காசு அள்ளிட்டு போய் ஜூஸ் குடிக்க போகிறேன். இந்தா வச்சுக்கோ, 2 வச்சுக்கோ. அவ்வளோதாங்க கைஸ், இதோட இந்த வீடியோ எண்டு வந்தாச்சு. அவனுக்கு ஆர்ஐபியும் போட்டாச்சு, முடிச்சு விட்டாச்சு அவனை. அவ்வளோதாங்க கைஸ், நம்ம வந்து காசு எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2 வந்து நிறைய வீடியோ வந்து லென்த் அதிகமாக தான் இருந்துச்சு. நான் வந்து ஒரே ஒரு ரவுண்டு மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னொரு ரவுண்டு இருக்குது கைஸ். அந்த ரவுண்டை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2ல் வந்து அடுத்த ரவுண்டை பார்த்துடலாம். ஓகே கைஸ், டாட்டா, பை பாய்.